இன்றைக்கு 1 மணிக்கு ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். தலைமைச் செயலகத்திற்கு கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் வந்திருந்தார். அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தியை சொன்னார்கள், நிறுத்தினார்கள். நான் முழுவதும் படித்தேன். என்னவென்றால், குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி அவர்கள் இப்பொழுது எப்படி பொய்யும் பித்தலாட்ட வாக்குறுதிகள் கொடுக்கிறாரோ, குஜராத் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாராம். 20,000 கோடி ரூபாயை குஜராத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்று நிறுவப் போகிறோம். அவ்வளவு கச்சா எண்ணெய் நம்முடைய குஜராத் மண்ணிலே இருக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் படலங்களை பணமாக்க போகிறோம். அதுதான் குஜராத்திற்கு மிகப்பெரிய வருவாயை கொடுக்க போகிறது. குவைத் நாட போய் ரஷ்யா போன்று ஈராக் போன்று என்று பொய்யும் பித்தலாட்டம் எடுத்து 20,000 கோடியை அவருடைய நண்பர்களுக்கு கொடுத்து விட்டார். கடைசியில் அவர் பேசும் பொழுது எந்த டேப் குழாயை திறந்தாலும் கச்சா எண்ணெய் கொட்டும் என்று சொன்னாராம். ஒரு டிராப் கச்சா எண்ணெய் கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரதமரானவுடன் அந்த அண்ணனுக்கு எல்லாம் தெரியுது, நான் பேசும்போது கூட சொல்றார், படிச்சிருக்காரு. அப்போ குஜராத் பெட்ரோலியம் அந்த கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தை ஓஎன்ஜிசி கிட்ட மெர்ஜ் பண்றாரு, கொடுத்துடுறாரு. ஏன்னா இன்னும் திருடலாம் என்று. அதை அந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ள பங்குகளை இன்னும் உயர்த்துவதற்கு வழிவகை செய்கிறார். சிஏஜி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அங்கு ஆய்வுக்கு போகிறார்கள். இந்த திட்டத்தை மோடி செய்ததை முட்டாள்தனமான முடிவு. 20,000 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை மோடி வீணடித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மோடியுடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து ஒட்டுமொத்தமாக கலைந்திருக்கிறது. நான் மோடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வருகிறீர்களே, எப்படி தைரியமாக சூடு இல்லாமல், சொரணை இல்லாமல், கூச்ச நாச்சம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்க முடியும்? 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகரமே வெள்ளத்தில் மிதந்தது. 100 ஆண்டுகள் கண்டிராத அடைவிடாத மழை, பெருவெள்ளம். 100 ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஒரு பேரிடரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லாம் மிகப்பெரிய தவிப்புக்கு உள்ளானது. குறிப்பாக தூத்துக்குடியுடைய மாவட்டம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன கேட்டார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்? தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக பேரிடர் நிதி என்று ஒன்று இருக்கிறது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட். அதில் எங்களுக்கு 37,000 கோடி தாருங்கள் என்று கேட்டார். தருகிறேன், அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஒரு அம்மையார் வருவாங்க, வாயிலேயே வட சொல்றவங்க, சீதாராமன், நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, பார்த்தாங்க. இங்க இருக்கிற குருக்களுக்கெல்லாம் சம்பளத்தை ஏத்தாம இருக்கு, வேதனையா இருக்குன்னு போயிட்டாங்க. வந்தது எதுக்காக வந்தாங்க? ஏதாவது நிவாரணம் செய்வார்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய துயர் துடைப்பார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். மக்களும் எதிர்பார்த்தார்கள். உடனே பெருந்தன்மையோடு மாண்புமிகு முதலமைச்சர் TR பாலு அவர்கள் தலைமையில் பாராளுமன்ற குழுக்களை அமித்ஷா உள்துறை அமைச்சரை சந்திங்கள் என்றார். சந்தித்தவுடன் பிப்ரவரி 27ஆம் தேதிக்குள் நிதி வந்து சேரும் என்று சொன்னார்கள். இதுவரை நிதி வரவில்லை, ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. மோடி ஆட்சியில் 15 எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டது. குஜராத்தில் கடந்த மாதம் திறந்தார். எல்லா நிதிகளும் ஒன்றிய அரசின் நிதி, மக்களுடைய வரிப்பணம், நம்முடைய வரிப்பணம். ஆனால் தோப்பூரில், மதுரை மாவட்டத்தில் அதற்கு பூஜை போட்டு பணம் ஒதுக்கியது ஜைகா ஜப்பான் நிறுவனத்திடமிருந்து வாங்கி. அப்பொழுது தமிழ்நாட்டை புறந்தள்ளுகிறார், புறக்கணிக்கிறார், ஓரங்கட்டுகிறார் என்பது இதைவிட என்ன சாட்சி வேண்டும்? எந்த முகத்தை வைத்து இவருங்க வாக்கு சேகரிக்க வருகிறார்? தமிழ்நாடு மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கும் காலம் வந்துவிட்டது. அவர் ஒரு வேட்பாளரை, பாஜக வேட்பாளர் இவர்தான் என்று அறிவிக்கிறார். அவர் நான் போட்டியிட விருப்பம் இல்லை என்று ஓட்டம் பிடிக்கிறார். 10 ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்தவர் ஹர்ஷ்வர்தன், உள்துறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் ஹர்ஷவர்தன், அவர் நான் பொது வாழ்க்கையிலே முழுக்கு போடுகிறேன், இனிமேல் நான் அரசியலில் நீடிக்கவில்லை என்று ஓட்டம் பிடிக்கிறார்.